நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திமுக கூட்டணியில் சொற்ப தொகுதிகளே கிடைப்பதாக திருமாவளவன் வேதனை தெரிவித்திருக்கிறார். தலைமைக்கு நெருக்கடி இல்லாமல் முடிவெடுக்கும் வாய்ப்பை கட்சியினர் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். சீட் கேட்டு என்னை நெருக்கடிக்கு உள்ளாக்குகிற நிலை தொடர்ந்து கொண்டே இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். கட்சியில் பல ஆண்டுகளாக காத்திருப்பவர்களை கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது என்றும் திருமாவளவன் தமது ஆதங்கத்தை அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார். திமுக கூட்டணியில் சொற்ப தொகுதிகளே கிடைப்பதாக திருமாவளவன் வேதனை தெரிவித்திருக்கிறார். விசிக மட்டும் வளர நினைக்கவில்லை, ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் சேர்ந்து வளர்கிறது எனவும் தெரிவித்திருக்கிறார். தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விவகாரங்களில் பெருந்தன்மையோடு நடக்கிறோம் என்றும் அவர் கருத்தை முன்வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக். தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் விசிகாவிற்காக எத்தனை தொகுதிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்? எத்தனை தொகுதிகளை திமுக கொடுப்பதாக கூறியிருக்கிறது? திமுக விசிக கேட்கக்கூடிய தொகுதிகளை கொடுக்க முடியாமல் போவதற்கு என்ன காரணம்? வணக்கம். கடந்த 2016 மக்கள் நல கூட்டணிக்கு பிறகு அதை உருவாக்கிய திருமாவளவன் முக்கிய பங்கு வகித்தார். அதன் பிறகாக அந்த தேர்தலில் மக்கள் நல கூட்டணி மிகப்பெரிய தோல்வி அடைந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக அவர்கள் அனைவருமே திமுக கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொண்டார்கள். 2017 முதல் அவர்கள் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து வரும் நிலையில் 2019 நடைபெற்ற மக்களவை தேர்தலில் ஒரு தொகுதி மட்டும் சிதம்பரத்தில் பானை சின்னத்திலும் விழுப்புரத்தில் உதயசூரியன் சின்னத்திலும் என 2 தொகுதிகளை பெற்று 2லும் வெற்றி பெற்றார்கள் விடுதலை சிறுத்தைகள். தொடர்ச்சியாக 2021 சட்டமன்ற தேர்தலின் போது 6 தொகுதிகளில் பானை சின்னத்தில் தனித்தனியே சுயேட்சையாக அந்தந்த ஆர்வவிடம் விண்ணப்பித்து ஒரே சின்னத்தை வாங்கி நின்றார்கள். இதில் 4 வெற்றி பெற்றார்கள், 2 தோல்வியடைந்தார்கள். 2024 மக்களவை தேர்தலின் போது 2 தொகுதிகள் விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் என 2 தொகுதிகளிலும் நின்று பானை சின்னத்தில் வெற்றி பெற்றார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்நிலையில் அந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலே வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கூடுதலாக இடம் கேட்பதாக சொல்லப்பட்டது. ஏற்கனவே வாங்கிய 6 கூடுதலாக 6 தொகுதி என 12 தொகுதிகள் முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது திருமாவளவன் கேட்டதாகவும் அப்போது அவர்கள் முதற்கட்டமாக கடந்த முறை வாங்கிய 6 நில்லுங்கள் என்று திமுக தரப்பு கூறியதாகவும் சொல்லப்பட்டது. இந்நிலையில் 2 முறை முதலமைச்சரை சந்தித்து இது குறித்து நேரடியாக பேசினார் திருமாவளவன் பேசும் பொழுது எங்கள் கட்சிக்கு கூடுதலாக இடம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். ஆனால் திமுக கூட்டணியில் இருந்த கடந்த முறை 6 தொகுதியில் ஒதுக்கப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 இடம்தான் ஒதுக்கப்பட்டது. மதிமுகவிற்கு 4 இடங்கள் தான், 6ல் 4 இடங்கள் தான் ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் அனைத்து கட்சியினருக்கும் இடங்கள் குறைத்தாலும் கூட விடுதலை சிறுத்தைகளுக்கு கடந்த முறை பெற்ற 6 கொடுத்து விடுங்கள் என்ற அடிப்படையில் தலைமையில் கூறியதாக சொல்லப்பட்டது. இந்நிலையில் குறைந்தபட்சம் 8 தொகுதியாவது விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கான பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய விருப்ப மனு தாக்கல் அந்த கட்சியினுடைய அலுவலகமாக அசோக் நகரில் நடைபெற்று வரும் என்று குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் திருமாவளவன் நேற்று தனது கட்சியினர் உரையை நிகழ்த்தினார். முகநூல் வாயிலாக வழக்கமாக தங்களது தொண்டர்களிடம் பேசுவது வழக்கம். அதன் அடிப்படையிலே நேற்றும் பேசும் பொழுது பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். இந்த முறையும் நமக்கு சொற்ப தொகுதிகள் தான் கிடைத்திருக்கிற இடம் 10க்கும் குறைவான சொற்ப தொகுதியிலே கிடைத்திருக்கிறது. ஆனால் மூத்த நிர்வாகிகள் தங்களிடம் இடம் கேட்டு அடிக்கடி தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றும் என்னை கட்சியினர் நெருக்கடிக்கு உள்ளாக்க வேண்டாம் என்றும் அவர்களிடம் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார். 10 தொகுதிக்கு குறைவான சொற்ப தொகுதி தான் கிடைத்திருக்கிறது என்று சொல்லியிருக்கும் திருமாவளவன் ஏற்கனவே கடந்த 6ல் போட்டியிட்ட அந்த நிர்வாகிகளும் மீண்டும் கேட்காதீர்கள், புதியவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்ற தோணியில்தான் அந்த வார்த்தையை பேசியதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு இடம் கிடைத்தால் அந்த மாவட்ட நிர்வாகம் குழு தேர்ந்தெடுத்து ஒரு வேட்பாளரை அந்தந்த மாவட்டத்துக்குள்ளாக இருக்கும். ஆனால் கடந்த முறை நாம் வாங்கிய 6 தொகுதியிலும் அந்த தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாதவர்களை தான் நாம் வேட்பாளராக போட்டோம். அப்படி ஒரு சூழல் அமைந்தது. ஆனால் இந்த முறை அது மாற்றி அமைக்கப்பட முடியும் என்று அந்த அடிப்படையில் திருமாவளவன் பேசியிருக்கிறார். எனவே தனக்கு சொற்ப தொகுதி தான் கிடைத்திருக்கிறது. கடந்த முறை 25 தொகுதிகள் 2016 மக்கள் நல கூட்டணியில் பெற்ற போது தாராளமாக அனைவருக்கும் கொடுத்தோம். ஆனால் இந்த முறை திமுக கூட்டணியில் நாம் உறுதியாக இருக்கிறோம். ஏனென்றால் எண்ணிக்கையை விட கொள்கை முக்கியம்.
நம்மை போன்று ஒரே கொள்கைக்குரிய ஒரு கூட்டணியை தான் நாம் அமைத்திருக்கிறோம், அதற்காக பாடுபட்டிருக்கிறோம். எனவே இடங்கள் குறைத்து பெறுவதை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்கிறோம். ஆனால் கொள்கை அளவில் நாம் திமுகவுடன் உறுதியாக நிற்கிறோம். இந்த நிலையில் எனக்கு யாரும் தொந்தரவுகள் செய்ய வேண்டாம். கூட்டணியினருக்கு நாம் கொடுத்த இடங்கள், அதாவது கூட்டணிகளோடு நாம் இந்த தேர்தலை சந்திக்கும் பொழுது தேவையில்லாமல் என்னை மிகுந்த அழுத்தத்துக்கு உள்ளாக்க வேண்டாம் என்று திருமாவளவன் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் அதாவது எனக்கு குறைந்தபட்சம், அதாவது ஒரு குறுகிய இடங்கள் தான், இன்னும் சொல்ல போனால் வெளிப்படையாக 10க்கும் குறைவான சொற்ப இடங்கள் கிடைத்திருக்கிறது என திருமாவளவன் தன்னுடைய தொண்டர்களிடம் அவர் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் திருமாவளவனுக்கு 8 தொகுதிகள் என்பது உறுதியாகப்பட்ட நிலையில் தற்போது திமுகவிடம் 6 தொகுதிகள் பானை சின்னத்திலும் 2 தொகுதிகள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய அந்த 2 தொகுதிகள் உதயசூரியன் சின்னத்திலும் நிற்க வேண்டும் என்று திமுக தலைமை கூறியதாக சொல்லப்படுகிறது. 8 இடங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் கூடுதலாக பெறும் 2 இடங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று திருமாவிடம் கோரிக்கை வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. திருமாவிற்கு இது ஒன்றும் புதிதில்லை. கடந்த 2019 தேர்தலின் போது இதே போல ஒரு சூழலில் அவர் பானை சின்னத்திலும் ரவிக்குமார், கட்சியினுடைய பொதுச்செயலர் ரவிக்குமார் விழுப்புரத்தில் உதயசூரியன் சின்னத்திலும் நின்றார் என்று குறிப்பிடத்தக்கது. எனவே அந்த பார்மாவை முன்னெடுத்து இந்த முறையும் 6க்கு 6+2 என்ற அடிப்படையில் 2 தொகுதியில் உதயசூரியன் நிற்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததாக சொல்லப்படுகிறது. இன்று இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதியாக உள்ள நிலையில் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கப்படக்கூடிய அந்த 8 தொகுதிகளை திருமாவளவன் ஏற்கனவே உறுதிப்படுத்த நிலையில் 8 தொகுதியிலும் பானை சின்னத்திலே நிற்க வேண்டும் என்று திருமாவும் பேசியிருக்கிறார். எனவே அது தொடர்பாக முடிவு இன்று வரும் நிலையில் திருமாவளவன் சொற்ப தொகுதியிலே கிடைத்ததாக தன் தொண்டர்களோட வேதனையோடு தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.